I'm very disappointed in Elon. I've helped Elon a lot. அரசியல்வாதிகளை நம்பக்கூடாதுன்னு இப்போ எலான் மஸ்க்கும் தெரிஞ்சுக்கிட்டாரு. ஆனால் இதை 2500 கோடி செலவு செஞ்சு கற்றுக்க வேண்டியதில்லை. நம்ம ஊர் அரசியலை பார்த்துருந்தாலே அவருக்கு புரிஞ்சிருக்கும். உலகத்தோட முதல் பணக்காரருக்கும் தன்னோடது தான் பவர்ஃபுல் கண்ட்ரின்னு காட்டிக்கிற அமெரிக்கன் பிரசிடென்ட்டுக்கும் நடுவில் பிரச்சனை வெடிச்சிருக்கு. அமெரிக்காவில் ட்ரம்ப் ஜெயிக்க காரணமே எலான் மஸ்க் தான். அவர் மட்டும் 2500 கோடி செலவு பண்ணலாம், ட்ரம்ப்புக்கு வெறும் டாட்டா மட்டும் தான் கிடைச்சிருக்கும். அங்கேயும் காசை காட்டினாதான் ஓட்டு வரும் போல. நல்லா போயிட்டு இருந்த இவங்களோட உறவுல விரிசல் விழ காரணமே ட்ரம்ப் கொண்டு வந்த பிக் பியூட்டிஃபுல் பில் தான். ஏற்கனவே எலான் மஸ்க்னால தான் ட்ரம்ப் பிரசிடென்ட் ஆனாருன்னு அமெரிக்காவில் டெஸ்லா கார்களை பைக்கோட் பண்ணிட்டு வராங்க. இதனாலேயே டெஸ்லா விற்பனை ரொம்பவே குறைஞ்சிருச்சு. இதுக்கு நடுவில் தான் ட்ரம்ப் அந்த பில்லை பாஸ் பண்றாரு. அந்த பில் என்ன சொல்லுதுன்னா, எலக்ட்ரிக் கார்கள் வாங்க சலுகை வேணும்னா 2 லட்சம் கார்களுக்குள்ள விற்கிற கார் கம்பெனியோட காரை நீங்க வாங்கியிருக்கணும். அதுக்கு மேலனா அந்த காருக்கு சலுகை கிடையாது. ஆனா டெஸ்லா கம்பெனி ஏற்கனவே 3 லட்சத்துக்கும் மேல கார்களை விற்கிறதுனால இந்த சலுகை டெஸ்லா கார்களுக்கு கிடைக்காது. அதனால புதுசா கார் வாங்குறவங்க டெஸ்லா பக்கமே வரமாட்டாங்க. இது எலான் மஸ்கை கோவமாக்கிச்சு. நன்றி இல்லாத அரசியல்வாதின்னு ட்ரம்ப் அவர் விமர்சிச்சாரு. தேவைப்பட்ட அவர் புது அரசியல் கட்சியை உருவாக்கவும் இப்போ வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை ட்ரம்ப்போ நம்ம ஊர் அரசியல்வாதிக மாதிரி லம்பா எதுவும் எதிர்பார்க்கிறாரோ?